உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் இந்த நடைமுறையால் எந்த சிக்கலும் தங்களுக்கு இல்லை என சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் இ பாஸ் நடைமுறையை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகள் வருகையை முறைப்படுத்த வேண்டும் என்ற சூழலியல் ஆர்வலர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வோர் கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என்ற நடைமுறையை நீதிமன்ற உத்தரவுப்படி சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா வழியாக உதகைக்கு வரும் 13 வழித்தடங்களிலும் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு இ பாஸ் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதன்படி கேரளா, கர்நாடகா மற்றும் மேட்டுப்பாளையம் வழியாக உதகைக்கு வரும் வாகனங்கள் பாட்டவயல், நாடுகாணி, நம்பியார்கொன்னு, சோலாடி, கக்கநல்லா, தொரப்பள்ளி, மசனக்குடி, குஞ்சப்பண்ணை, கல்லாறு, கெத்தை, முள்ளி, வெள்ளியங்காடு உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிக்கப்படுகின்றன. கொடைக்கானலை பொறுத்தவரை அனைத்து வாகனங்களும் வெள்ளி நீர்வீழ்ச்சி வழியாக மட்டுமே உள்ளே செல்ல முடியும் என்பதால் அங்கு மட்டுமே இ பாஸ் பரிசோதனை நடத்தப்படுகிறது. உதகைக்கு வரும் வழித்தடங்களில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளுக்கு இ பாஸ் இல்லாமல் வரும் பயணிகள் கூட அங்கிருந்தே மொபைல் போன்களில் இ பாஸ் விண்ணப்பித்து பெற்றுக் கொள்வதால் எந்தவித சிக்கலும் ஏற்படவில்லை என்று கூறுகின்றனர். நாங்க இ பாஸ் எடுத்துட்டு வந்துட்டோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்க பாட்டுக்கு வரப்ப அவங்க பாட்டு செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. உள்ள வரத்துக்கு ஒரு ப்ராப்ளமும் தெரியல. அவங்க காட்டணும்னு அலா பண்ணாங்க. கூட்ட நெரிசல் இல்லை, பீஸ்ஃபுல்லா வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நடைமுறை தேவைதான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்ட நெரிசலை கம்மி பண்றதுக்காக சொல்ல வரோம். பக்கத்தில் மசனகுடிக்கு வரலான்ட்டு வந்தோம். இ பாஸ் கேட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு எடுத்தோம். ஈஸியாக இருக்கலாம். அப்ளை பண்ண சொன்னாங்க, உடனே அப்ளை பண்ணோம், உடனே வந்துட்டு ஒரே நிமிஷம். அதே நேரம் பயணிகளுக்கு சிரமமின்றி இ பாஸ் கிடைக்க தேவையான உதவிகளை செய்யவும் சோதனை சாவடிகளில் பணியாளர்கள் இருப்பதாக நீலகிரி ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். இது வரைக்கும் நானும் ஃபியூ பர்சன்ஸ் கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்டேன். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை, ஸ்கேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் அன் இஷ்யூ அட் ஆல். அப்படியே அவங்களுக்கு இருந்தாலும் அதை சால்வ் பண்ணதுக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். ஸோ வி ஆர் ஓகே. இதனிடையே இ பாஸ் நடைமுறையால் வழக்கமான மக்கள் கூட்டம் இல்லை என்றும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காலையில இருந்து நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வாகனம் வரும். இப்ப 10 வண்டி கூட வர மாட்டேங்குது. போனியாகவே 1 மணி ஆகுது. நாங்க ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த இ பாஸ் போடுறது ரொம்ப பொழப்பு பாதிக்குது. அதை ரத்து பண்ணணும். நீங்க எங்களுக்கு அதை ரத்து பண்ணாதான் எங்களுக்கு பொழப்பு இருக்கு. இல்லாட்டா பொழப்பே இல்லை சுத்தமாவே. இந்த மே மாசம் ஃபுல்லாவே இல்லை. அதே நேரம் இ பாஸ் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகையை முறைப்படுத்தினால் அது உதகை, கொடைக்கானலின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கு உதவும் என்று கூறுகின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். கொடைக்கானலை பொறுத்தளவு நிறைய இயற்கை சார்ந்த வளங்கள் மூலிகை செடிகள், வனவிலங்குகள், அரிய வகை வனவிலங்குகள் இது நிறைய இருக்கு. இதை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ஒரு சில ஏரியா டெவில்ஸ் கிச்சன்ற பேர்ல நல்ல ஒரு ஃபாரஸ்டா இருந்தது. அது குணாகுகன் அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அதோட நேச்சரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இருந்த என்டேஜர்ஸ் அனிமல் நார்மலா மலப்பா ஜெயன்ட்ஸ்னு சொல்லி அதிகமா அங்க பார்ப்போம். கொடைக்கானல், உதகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையை முறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ள அரசு சுற்றுலாவை நம்பி மட்டுமே வாழ்க்கை நடத்தும் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வெற்றி, குருசாமி, ஜாஃபர் மற்றும் ஒளிப்பதிவாளர் பிரபாகரன்.